Good morning all students. Today we are going to study about classification of animal kingdom. இதில் அதாவது phylum wise first sponges, second cnidarians, third molluscas, fourth flatworms, fifth annelids, sixth roundworms, seventh arthropods, eighth echinoderms, ninth வந்து chordates. இப்போது ancestral protist அதில் வந்து மூதாதையர்லேருந்து வருது. இதில் நோ டிஷ்யூஸ் ஆர் டிஷ்யூஸ் ஒன்லி, அதாவது டிஷ்யூஸே இருக்காது, செல் மட்டும் நிறைய செல்ஸ் வந்து இருக்கும். அது வந்து ஸ்பாஞ்சஸில் இருக்குது. செகண்ட் வந்து டிஷ்யூஸ் ஃபார்மேஷன் வந்து இந்த நிடேரியன்ஸில் திசுக்கள் வந்து உருவாக்கம் நடைபெறுறது. இந்த நிடேரியன்ஸ் வந்து ரேடியலி சிமெட்ரிக்கல். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொலுஸ்காலேருந்து கார்டேட்டா வரைக்கும் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து பைலேட்ரியல் சிமெட்ரிக்கல். சரியா? நாம் இன்வெர்டபிரேட்டால் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஜர் இன்வெர்டபிரேட்டா ஃபைலா. இதில் இன்வெர்டபிரேட்ஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அனிமல்ஸ் வித்தவுட் பேக் போன்ஸ். இன்வெர்டபிரேட்ஸில் முதுகு நான் வந்து காணப்படாது. நெக்ஸ்ட்டு represents 95% of the animal kingdom. இன்வெர்டிபிரேட்டில் அனிமல் கிங்டம் வந்து மொத்தம் 95% வந்து காணப்படுகின்றன. இதில் ஃபைலம் போரிஃபெரா தான் முதல்ல நமக்கு இன்வெர்டிபிரேட்டில் ஃபஸ்ட்டு ஃபைலம். இதோட கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த லெசன் வந்து ஓவர் ஆகிடும். மல்டி செல்லுலார், அதாவது இந்த போரிஃபெரா ஸ்பாஞ்சஸில் மல்டி செல்லுலார் வந்து காணப்படுகிறது. பாடி வித் போர்ஸ், ஆஸ்டியா அப்படின்னா போர்ஸ் அப்படின்னு அர்த்தம். போர் அப்படின்னா ஹோல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஹோல்ஸ் அப்படின்னா தமிழில் துளைகள் அப்படின்னு அர்த்தம். சரியா? நோ ஆர்கன்ஸ் ஆர் ட்ரூ டிஷ்யூஸ் இதில் இருக்காது. நோ நர்வ் சிஸ்டம். அடல்ட்ஸ் செசைல் அண்ட் அட்டாச்டு டு சப்ஸ்டேட்டம். அதாவது செசைல் அப்படின்னா செடன்டரி லைஃப் அப்படின்னு அர்த்தம். ஒரே இடத்துல ஒட்டி வாழக்கூடிய தன்மை கொண்டது. ஏதாவது ஒரு பாறையிலையோ இல்லை அதாவது மரக்கட்டைங்கள்லையோ உட்காந்துச்சு அப்படின்னா அது அங்கேயே வளர்ந்து அங்கேயே இனப்பெருக்கம் செஞ்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இறந்து போயிடும். இதுதான் வந்து செசைல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்கெலிட்டன் ஆஃப் கால்சிரஸ், ஸ்பைக்ஸ் அதாவது ஸ்பிக்யூல்ஸ், சிலிசோசஸ், அப்புறம் ஸ்பிக்யூல்ஸ், அப்புறம் ஸ்பாஞ்சின் ஆரிய காம்பினேஷன். இதில் என்னென்ன பொருட்கள் வந்து காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கால்கேரியஸ் ஸ்பிக்யூல்ஸ், அப்புறம் சிசிலியஸ் ஸ்பிக்யூல்ஸ், அப்புறம் ஸ்பாஞ்சின் ஆரிய காம்பினேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஆல் அக்வாட்டிக் மோஸ்ட்லி மெரைன். எல்லா ஸ்பாஞ்சஸுமே நீர்வாழ் தாவரங்கள். அதிகமாக சிற்றினங்கள் வந்து கடலில் வாழக்கூடிய தன்மை கொண்டவை. Sponges include sessile animal that lack true tissues and that were once believed to be plants. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தாவரங்களாக கருதப்பட்டன இந்த ஸ்பாஞ்சஸ். அடுத்தது, தி பாடி ஆஃப் எ ஸ்பாஞ்ச் resembles a sac perforated with holes. அதாவது அதோட உடம்பு முழுக்க துளைகள் வந்து காணப்படும். Cyanocyte cells draw water through the walls of the sponge where food is collected. அந்த துளைகள் வழியாக நீர் போகும்போது அந்த நீரில் இருக்கிற ஃபுட்டை இந்த ஸ்பாஞ்சஸ் வந்து எடுத்துக்கும். இதுதான் வந்து ஸ்பாஞ்சஸோட உட்பக்கமாக அதோட டயக்ராம் வந்து ஃபஸ்ட் டயக்ராமில் இருக்குது. இதான் வந்து உட்புற பகுதி ஸ்பாஞ்சஸோட. இதில் போர்ஸ் எங்கெங்கே இருக்குது பாருங்கள். போர்ஸு, அப்புறம் ஆமியோபாய்செட்ஸ், அப்புறம் ஸ்கெலிட்டல் ஃபைபர்ஸ், சென்ட்ரல் கேவிட்டி எல்லாமே வந்து இதில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபைலம் வந்து நிடேரியன்ஸ். ஃபைலம் நிடேரியன்ஸ்
Cnidarians are characterized by தி presence ஆஃப் பாடி டிஷ்யூஸ். இந்த நிடேரியன்ஸில் உடல் திசுக்கள் வந்து காணப்படுகின்றன. ரேடியலி சிமெட்ரி, அதாவது ரேடியலி சிமெட்ரிக்கல். அப்புறம் டென்டக்கிள்ஸ் வித் ஸ்டிங்கிங் செல்ஸ், கொட்டும் செல்கள் உள்ள இந்த டென்டக்கிள்ஸ் வந்து காணப்படுகின்றன. நிடேரியன்ஸ் ஆஸ் செக்ரிட்டரி ஆர்கனல் கால்டு நிடியா. நிடியா அப்படின்ற ஒரு செக்ரிட்டரி ஆர்கன் வந்து இவற்றில் காணப்படுகின்றன. அதாவது கண்டெய்ன்ட் இன் எ நிடியோசைட். அந்த நிடியா அப்படின்ற ஒரு ஆர்கனில் நிடியோசைட் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிட் வந்து இருக்கும். தி பேசிக் பாடி பிளான் ஆஃப் நிடேரியன்ஸ் இஸ் எ sac with a gastrovascular cavity, a central digestive compartment with only one opening. ஒரே ஒரு ஓப்பனிங் கொண்டு இந்த அனிமல்ஸ் வந்து காணப்படுகின்றன. டைஜஸ்டிவ் கேவிட்டி வந்து ஒன்று தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தி பாடி பிளான் ஆஸ் டு 2 வேரியேஷன்ஸ். பாடி பிளானில் வந்து 2 வேரியேஷன்ஸ் வந்து காணப்படுகின்றன. ஃபஸ்ட்டு த செசைல் பாலிப். செசைல் பாலிப் அப்படின்னா தரையோடு ஒட்டி காணப்படக்கூடிய பாலிப் அப்படின்ற ஒரு பகுதி. நெக்ஸ்ட்டு தி ஃப்ளோட்டிங் மெடுசா. மிதக்கக்கூடிய தன்மை கொண்ட மெடுசா அப்படின்ற 2 பாகங்கள் வந்து இந்த நிடேரியன்ஸில் வந்து காணப்படுகின்றன. இதுதான் கீழே இருக்கிறது பாலிப், மேலே இருக்கிறது என்ன டென்டக்கிள்ஸ். அப்புறம் டென்டக்கிள்ஸு மெடுசா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இது டயக்ராமில் இருக்கிற எல்லாமே வந்து இந்த நிடேரியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு பாலிஃபார்மு, நெக்ஸ்ட்டு வந்து கோரல்ஸு, அடுத்தது சி அனிமோன், 4th ஹைட்ரா, 5th ஜெல்லிஃபிஷ், இதுதான் பாலிப் ஃபார்ம். இந்த பாலிப் அப்படின்றது பாலிப்னா அடியோட என்ன தரையோட ஒட்டிகிட்டு இருக்கும். மெடுசா அப்படின்றது இந்த பக்கம் இருக்கும், மேலே தண்ணியில் மிதந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் கோரல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சி அனிமோன் கடல் அல்லி அப்படின்னு இந்த தமிழ் சொல்லுவோம். ஹைட்ரா, நெக்ஸ்ட்டு ஜெல்லிஃபிஷ். ஜெல்லிஃபிஷ் நமக்கு மேக்ஸிமம் எல்லாம் டிவிலெல்லாம் பார்த்துருப்போம். இதுதான் ஜெல்லிஃபிஷ்ஷு. நிடேரியன்ஸ் ஆர் கார்னிவோரஸ் தட் யூஸ் டென்டக்கிள்ஸ் ஆர்ம்டு வித் நிடோசிஸ்ட் ஸ்டிங்கிங் செல்ஸ். அதில் கொட்டும் செல்கள் வந்து காணப்படுகிறது. அனிமல்ஸ் என்ன பண்ணும், திணற வச்சு அது வந்து தன்னோட உணவை வந்து எடுத்துக்கொள்ளும். டு கேப்சர் ப்ரே. அடுத்ததுமா கொட்டும் செல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ட்ரிகர், டிஸ்சார்ஜ் ஆஃப் த்ரெட்டு, அப்புறம் நிடோசிஸ்ட். ப்ரேவை பிடிக்கிற ஒரு செயல்பாடு இங்கே காமிச்சிருக்காங்க. இதான் வந்து ப்ரே. இதை பிடிக்கிறதுக்கு இந்த டீனோசிஸ்ட் வந்து உள்ளேருந்து கம்பி மாதிரியான ஒரு அமைப்பை வந்து வெளியிடுகிறது. நெக்ஸ்ட்டு மொலுஸ்கா. மொலுஸ்கா அப்படின்னா மெல்லுடலிகள் அப்படின்னு அர்த்தம். மொலுஸ்கஸ் ஃபைலம் மொலுஸ்கா ஆர் ரீப்ரசன்டட் பை சாஃப்ட் பாடிஸ் அனிமல்ஸ். மென்மையான உடல் அமைப்பை கொண்டதெல்லாம் அது மொலுஸ்கா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. யூஸ்வலி ப்ரொடெக்டட் பை அ ஹார்ட் ஷெல். அந்த பெரிய செல்ஸ் மூலமாக, ஷெல்னா ஓடு மூலமாக அதாவது கவர் செய்யப்பட்ட உடல் அமைப்பை இவை கொண்டுள்ளன. மெனி மொலுஸ்காஸ் ஃபீட் பை யூஸிங் எ ஃபைல் லைக் ஆர்கன் கால்டு எ ரெடுலா டு ஸ்கிராப் அப் ஃபுட்டு. அதாவது ஃபைல் மாதிரியான ஒரு அமைப்பை ரேடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு மூலமாக தான் தன்னோட உணவை வந்து அவை எடுத்துக்கொள்கின்றன. டீத்து ரேடுலா இதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். நத்தையெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மொலுஸ்கா. தி பாடி ஆஃப் எ மொலுஸ்கா ஆஸ் 3 மெயின் பார்ட்ஸ். மொலுஸ்காவில் மொத்தம் 3 பகுதிகள் காணப்படுகின்றன உடலில். ஏ மஸ்குலர் ஃபுட் யூஸ்டு டு மூவ்மெண்ட். அதாவது மசிலாலான ஒரு பாதம் வந்து காணப்படுகிறது, அது மூமெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு எ விசரல் மாஸ் ஹவுசிங் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். விசரல் மாஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ஓட்டமைப்பு உடல் அமைப்பு முழுவதும் கவர் பண்ணுறதுக்கு இது வந்து பயன்படுகிறது.
நெக்ஸ்ட்டு a mantle which secretes the shell is present. அந்த மேண்டில் அப்படின்ற ஒரு பகுதி ஷெல்லை செக்ரீட் பண்ணுறது ஒரு ஆர்கன் அது வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். இதுதான் வந்து இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் மொலுஸ்கா. இது வந்து ஏரியிலலாம் இருக்கும் இல்லையா, அது ஒரு ரெண்டு பக்கமும் ஓடு நிறைந்த ஒரு அமைப்பு கொண்ட ஒரு நத்தை வகை, ஆயிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை மேண்டில் எங்கே இருக்குது, விசரல் மாஸ் எங்கே இருக்குது, மவுத் எங்கே இருக்குது, கில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு தி 3 major groups of mollusca are gastropods protected by a single spiraled shell. gastropods வந்து ஒரே ஒரு செல்லால் மூடப்பட்டிருக்கும். most gastropods have separate sexes but some groups are அதாவது hermaphroditic, அதாவது ஹெர்மோபோரோசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த வகையில் அவை இனப்பெருக்கம் செய்கின்றன. அதாவது ஹெர்மோபாட்டிட்ஸ் அப்படின்னு சொன்னால் 2 ஆர்கன்ஸும் ஒரே அனிமலில் இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ். சரியா? இதுதான் ஒரு ஸ்னெயிலு, ஸ்பைரல்டு ஷெல், அதாவது சுருள்கள் நிறைந்த ஓடு. நெக்ஸ்ட்டு சி ஸ்லட்ஜ், கடலில் காணப்படக்கூடிய ஒரு அனிமல் மொலுஸ்கா. அடுத்தது வந்து செகண்டு பைவால்வியா அப்படின்னு பேர். 2 ஓடுகள் வந்து திறந்து மூடுற மாதிரி இருக்கும். அந்த முத்துச்சிப்பியெல்லாம் நாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் பார்த்தோன்னா பைவால்வியாவில் வரும். பைவால்வியாஸ் வித் எ ஷெல் டிவைடட் இன்டு 2 ஆஃப் ஹைங்கிங் டுகெதர், ரெண்டோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். பைவால்ஸ் ஆர் ஹெர்மோபாட்டிட் ஆர் ஹேவ் செப்பரேட் செக்ஸஸ். ஒரு சிலது பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே ஒரே, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஒரே அனிமலில் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஹெர்மோபாட்டிட் அப்படின்னு பேர். ஒரு சிலது செப்பரேட்டாக இருக்கும், தனித்தனியான அனிமல்ஸ். இதுதான் பைவால்வியா, முத்துச்சிப்பி. நம்ம வந்து இந்த டயக்ராமில் பார்க்குறோம். ஹைங்கடு செல், 2 செல்லும் ஒன்றா ஓட்டிகிட்ருக்கு. ஆக்டோபஸும் மொலுஸ்கா தான். ஸ்குவிட்டு, கடலில் காணப்படக்கூடிய ஸ்குவிட்டும் மொலுஸ்கா வகையை சார்ந்தது. மேஜர் குரூப் ஆஃப் மொலுஸ்காவில் கேஸ்ட்ரோபாட், பைவால்வியா, அப்புறம் செஃபலோபாட்ஸ் அப்படின்னு சொன்னால் தலைக்காலிகள் அப்படின்னு அர்த்தம். தலை மூலமாக என்ன தன்னோட மூமெண்ட்டை வந்து செய்யும், அதுதான் தலைக்காலிகள். இதில் ஆக்டோபஸும் ஸ்குவிட்டும் வரும். லார்ஜ் பிரெயின் அண்டு டென்டகிள்ஸ், நீட்டமாக காணப்படக்கூடிய டென்டகிள்ஸ் இதில் காணப்படும். பெரிய மூளைகள் வந்து இதுக்கு காணப்படும். அடுத்தது டார்டில்லா அப்படின்னு நாம் வயல்வெளிகளில் காணப்படும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கடல் பகுதியில் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டமாக இந்த சங்கு போன்ற ஒரு அமைப்புகள் வந்து காணப்படும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற அனிமல்ஸு தான் வந்து டார்டில்லா அப்படின்னு பேர். இதுவும் ஒரு வகையான மொலுஸ்கன் தான். அந்த சக்கோட டிசைன்ஸு இருக்குது பாருங்கள். கீ டு காமன் ஃப்ளோரிடாவில் காணப்படக்கூடிய நத்தை இனம். இது கோன் செல்ஸு, கூம்பு வடிவ செல்ஸை கொண்டவை. ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். நாம் ஸ்னெயிலோட உட்புற அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது எல்லாமே மொலுஸ்கா தான். அடுத்த ஃபைலம் வந்து ஃப்ளாட்வார்ம்ஸு. ஃப்ளாட்வார்ம்ஸ் ஆர் த சிம்பிளஸ்ட் பைலேட்ரியல் அனிமல். அது ஒரு சிம்பிளான ஒரு அனிமல், பைலேட்ரியா வகையை சார்ந்தது. ஃப்ளாட்வார்ம்ஸ் இன்க்ளூட் ஃபார்ம்ஸ் தட் ஆர் பேரசைட்ஸ் அல்லது ஃப்ரீ லிவிங் இன் மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் டம்ப் ஹேபிடேட். அவை வந்து அதாவது ஒட்டுண்ணியங்களாகவும் காணப்படும், தனியாக வாழக்கூடிய இனங்களாகவும் அவை காணப்படும். சரியா?
இதுதான் பிளாட்ஃபார்ம்ஸு. நம்மளுக்கு டீனியா சோலியம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நாம் சொல்லுவோம். நாடா புழுக்கள் இருக்கு இல்லையா, அதுதான் பிளாட்ஃபார்ம்ஸ். இதுக்கு தலையில் சக்கர்ஸ் இருக்கும். ரீப்ரொடக்டிவ் யூனிட் வித் ஸ்கின் ரிமூவ்டு, தோல் உரிக்கப்பட்ட இனப்பெருக்க அந்த மண்டலம். இது டேப் ஃபார்மோட ஸ்ட்ரக்சரு. இது வந்து பிளட் ஃப்ளூக், ரத்தத்தில் காணப்படக்கூடிய புழு. இதுவும் ஒரு ஃபேசியோலா அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு பேர். தி கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி ஆஃப் flatworms is highly branched but incomplete, provides an extensive surface area for absorption of nutrients. அதாவது உணவை இழுக்கிறதுக்கு சக்கர்ஸ் வந்து அதில் காணப்படும். சரியா? நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்சிஸ்ட் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் ஆன்டீரியர் கேங்லியா வித் லாஞ்சிடியூட்னல் நர்வ் கார்டு கனெக்டட் பை டிரான்ஸ்வர்ஸ் நர்வ்ஸ். ஒரு பிரான்ச்சாக இருக்கும். இது வந்து அந்த பிரான்ச்சுக்கு ஒரு நர்வ் கார்டு வந்து ஜாயிண்ட் ஆகும். அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 லேட்ரல் கனால்ஸ் வித் பிரான்ச்சஸ் பியரிங் ஃப்ளேம் செல்ஸ். இதில் ஃப்ளேம் செல்ஸ் மூலமாக கழிவு நீக்கம் வந்து நடைபெறுகிறது. அடுத்ததுமா பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். இதோட டயக்ராமு டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து நடுவில் இருக்குது. பிளனேரியா அது பேர். இதில் எல்லாமே இருக்குது. பிளட் ஃப்ளூக்ஸு, பிளனேரியா, அப்புறம் டீனியா சோலியம், டேப் ஃபார்ம். அடுத்தது கிளாஸ் டர்பிலேரியா. அதாவது டர்பிலேரியா அப்படின்னு சொல்கிறது, மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் ஆர் மோஸ்ட்லி ஃப்ரீ லிவிங். அதாவது ஃப்ரீ லிவிங் அப்படின்னா நீந்தி வாழக்கூடியது தண்ணியில். தே ஆர் பாட்டம் டுவெல்லர்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் என்விரான்மெண்ட்ஸ். தரையில் தொலை போட்டு வாழக்கூடிய தன்மை கொண்டவையாக இவை காணப்படுகின்றன. தே கிராவல் ஆன் ஸ்டோன்ஸ், சாண்ட் ஆர் வெஜிடேஷன். அடுத்தது டர்பிலேரியன்ஸ் ஆர் நேம்டு ஃபார் த டியூபுலன்ஸ். அதாவது டியூபாக இருக்கிறதுனால இதுக்கு டர்பிலேரியன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. The beating of cilia creates this turbulence in the water. Tubularians are predators and scavengers. அது வந்து என்ன பண்ணும், வேட்டையாடி உணவு உண்ணக்கூடிய தன்மை கொண்டவையாக இவை காணப்படுகின்றன. அடுத்தது கிளாஸ் டெர்மட்டோடா. இதில் ஃபேசியோலா அஃபாட்டிகா அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் வந்து வரும். ஆல் டெர்மட்டோட்ஸ் ஆர் பேரசைட்டிக். இதெல்லாம் ஒட்டுண்ணி வகையை சார்ந்தவை. மோஸ்ட் ஸ்பீஷீஸ் ஆர் ஹெர்மபாட்டிட், அதாவது இரட்டை இனப்பெருக்க உறுப்புகளை கொண்டவை. மோஸ்ட் ஆர் ஃப்ளாட்டன்ட் அண்டு லீஃப் லைக் ஆர் ரிப்பன் லைக். இலை மாதிரி இருக்கும், அப்படின்னா ரிப்பன் மாதிரி இருக்கும். A circulatory system is absent. The nervous system consists of a pair of anterior ganglia or nerve centers and usually 3 pairs of lengthwise nerve cords. Class Monogenia. Class Monogenia அப்படின்னு சொல்கிறது, members are mostly ectoparasites. வெளிப்புற அதாவது ஒட்டுண்ணிகள் அப்படின்னு அர்த்தம். have complicated attachment organs at the posterior or tail end of their bodies, often including a mixture of suckers, clumps, hooks and spines. Mostly hermaphroditic, found on the gill of fish. Class Cestoda. இதில் மொலுஸ்கால நாம் கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். கிளாஸ் செஸ்டோடாட இண்டஸ்ட்ரியல் பேரசைட்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் அதர் வெர்டபிரேட்ஸ். நம்மளோட குடல் பகுதியில் காணப்படக்கூடிய ஒட்டுண்ணிகள் எல்லாமே இந்த கிளாஸ் செஸ்டோடாவில் வரும். டீனியா சோலியம், டெர்மட்டோடா. நெக்ஸ்ட் ஃபைலம் அனலிடா. ஃபைலம் அலனேட்ஸில் body segmentation, a subdivision of the body along its length into a series of repeated parts.
a coelom, a complete digestive tract with two openings, a mouth and anus, one-way movement of foot. இதுதான் வந்து மொலுஸ்காவோட டயக்ராமு. அந்த மண்புழு இருக்கு இல்லையா, எர்த்வார்ம், அதோட டயக்ராம் தான் இது. The three main group of annelids are earthworms, polychaetas, அப்புறம் லீச்சஸ். லீச்சஸில் அப்படின்னா அட்டை புழுக்கள். பாலிச்சீட்ஸ் அப்படின்னா அது ஒரு வகையான பூச்சி, மெரைனில் அதாவது கடலில் காணப்படக்கூடியவை. எர்த்வார்ம் which eat their way through soil, மண்ணை தான் அது வந்து உணவாக உட்கொள்ளும். மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மக்கி போன இலை தழைகளை அது வந்து உணவாக உட்கொள்ளும். Second, polychaetes, marine worms with segmental appendages for movement and gas exchange. Next, leeches, typically free-living carnivorous but which some blood-sucking forms, இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அமைப்பை இவை கொண்டுள்ளன. இதில் 3 வகையான கிளாஸஸ் இங்கே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பாலிச்சீட்டாஸ், அப்புறம் கிளாஸ் ஆலிகோச்சீட்டா, அப்புறம் கிளாஸ் ஹிருடினா. எர்த்வார்ம் எவ்வளோ பெருசு இங்கே பிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஜெயிண்ட் ஆஸ்திரேலியன் எர்த்வார்ம், பாலிச்சீட்டா. அதில் கிறிஸ்மஸ் ட்ரீ வார்ம், கிறிஸ்மஸ் ட்ரீ மரம் மாதிரியே காணப்படக்கூடிய ஒரு பூச்சி. லீச்சஸ், அந்த அட்டைப்பூச்சி, யூரோப்பியன் ஃப்ரெஷ் வாட்டர் லீச். ரவுண்ட் வார்ம்ஸ், நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது உருளை புழுக்கள்.
இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு ஆர்த்தோபாட்ஸில் வந்து வரும். ஃபஸ்ட்டு ஸ்கார்பியன், செகண்ட் பிளாக் விண்டோ ஸ்பைடர், ஃபோர்த்து வுட் ஸ்டிக்கு, அப்புறம் டஸ்ட் மிட்டு, அப்புறம் வந்து 2 ஃபீடிங் அப்பண்டேஜஸ், லெக் 4 பேர்ஸ் இதில் காணப்படும். அப்புறம் ஃபைலம் கிரஸ்டேஷியா, அது ஒரு சப்ஃபைலம் இந்த ஆர்த்தோபாடில். கிரஸ்டேஷியாவில் மேக்ஸிமம் நியர்லி ஆல் அக்வாட்டிக், கிரஸ்டேஷியாவில் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அதிகம். கிரஸ்டேஷியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நண்டு இனங்கள், இந்த இறால் இனங்கள் எல்லாமே வந்து இந்த கிரஸ்டேஷியாவில் வரும். நண்டு, இறால், இது ஒரு வகையான பூச்சி, நண்டு. நாம் அடுத்து பார்க்கக்கூடிய அந்த ஃபைலம் வந்து எக்கினோடெர்மேட்டா. எக்கினோடெர்மேட்டா அப்படின்னு சொன்னால் அதாவது முட்தோலிகள் அப்படின்னு அர்த்தம். முள்ளுகள், அதோட உடம்புல பார்த்தோம் அப்படின்னா முள் அங்கங்கே இருக்கும். ஸ்பைனி ஸ்கின்னு வந்து அதில் காணப்படும். அதுதான் எக்கினோடெர்மேட்டா அப்படின்னு சொல்லுவோம். லேக் பாடி செக்மெண்ட்ஸ், இதில் பாடி செக்மெண்ட்ஸ் இருக்காது. டைப்பிக்கலி ஷோ ரேடியல் சிமெட்ரி ஆஸ் அடல்ட்ஸ் பட் பைலேட்ரியல் சிமெட்ரியல் ஆஸ் லார்வா. லார்வாவில் பைலேட்ரியாகவும் அடல்ட்டில் என்ன ரேடியலாகவும் காணப்படும். நெக்ஸ்ட் ஹாவ் அன் endoskeleton, have a water vascular system that facilitate movement, gas exchange. Echinoderms are very diverse group. இதான் வந்து எக்கினோடெர்மேட்ஸோட அந்த அனிமல்ஸு. ஸ்டார் ஃபிஷ்ஷு, அப்புறம் சி அர்ச்சின், சாண்ட் டாலர், அப்புறம் சி குக்கும்பர், இது எல்லாமே எக்கினோடெர்ம்ஸில் வரும். இங்கே பார்க்குறது நாம் வந்து இங்கே பார்த்துட்ருக்கோம் நம்ம ஸ்டார் ஃபிஷ்ஷு, அப்புறம் பிரிட்டைல் ஸ்டாரு, சி குக்கும்பர், சி அர்ச்சின், இது எல்லாமே வந்து எக்கினோடெர்மேட்டாவில் வரக்கூடிய அனிமல்ஸ். உடம்பு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா இதோட முள்ளாக வந்து காணப்படும். எக்கினோடெர்மேட்டோட இன்னொரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஜெனரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம பள்ளியிலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, சோத்தில் இருக்கும் பள்ளி. அது என்ன பண்ணும், திடீர்னு தன்னோட வாலை வந்து கட் பண்ணி விட்டுடும். அந்த கட் பண்ணப்பட்ட வால் வந்து அது சீக்கிரத்துலேயே அதுக்கு முளைச்சிடும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டார் ஃபிஷ்லேயும் இதே மாதிரி கேரக்டர் தான் வந்து காணப்படுகிறது. தன்னோட ஹேண்ட்ஸ் எங்கேயாவது மாட்டி கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும், தன்னோட ஹேண்டை மறுபடியும் ரீஜெனரேட் வந்து பண்ணிக்கும். சரியா? இதோட நமக்கு வந்து எக்கினோடெர்மேட்டாவில் அதாவது இன்வெர்டெப்ரேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலம் மொத்தம் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க வேண்டியது வந்து கார்டேட்ஸ். கார்டேட்ஸ் அப்படின்னா முதுகுநான் கொண்டவை அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.